ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன் ஆஃப் லோக்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்சியோட எண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லோக்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எந்த மூவியோட கடைசியாக முடிய போகுது அப்படிங்கிற விஷயத்த இப்போதைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்களை இயக்கி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ரொம்பவே டாப் டயரில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டராக வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. இவர் வந்து இப்போ ரஜினி சாரோட கூலி படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா எல்சியூவில் ஒரு பாட்டாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லை, இது எல்சியூவில் ஒரு பாட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையிலேயே பார்த்துட்டிங்கன்னா பென்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லாவா லாரன்ஸ் நடிக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து இப்போதைக்கு நம்மளுடைய லோகி கனகராஜ் பார்த்துட்டிங்கன்னா தயாரிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கியோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு மூவியாக பார்க்கும்போது கைதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைதி, விக்ரம், லியோன்னு சொல்லிட்டு எல்சியூவில் பார்த்தீங்கன்னா 3 மூவிஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பென்ஸுமே வந்து இப்போ எல்சியூவில் தான் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கைதி 2 படம், இந்த கூலி பென்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கைதி 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறதா வந்து அஃபிஷியலாக அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம், அதாவது கைதிக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம விக்ரம் 2 இருக்குது பார்த்துட்டிங்களா. ஸோ அந்த படம் வந்து இருக்கும். ஸோ விக்ரம் 2 பார்த்துட்டிங்கன்னா இதுக்கிடையே இன்னும் சில மூவிஸ் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ரோலக்ஸ் இருக்கார்ல, அவரை பேஸ் பண்ணி வந்து ஒரு மூவியும் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே வந்து நம்ம லியோ 2க்கான பிளான் வந்து நம்மளுடைய லோகேஷ் கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரோலக்ஸ் கேரக்டர் வந்து ஆல்ரெடி நம்ம விஜய்க்கும் நம்மளுடைய சூர்யாவுக்கும் செட் ஆகாது. அப்படி பார்க்கும்போது வந்து ரோலக்ஸ் மூவி வந்து எல்சியூவில் வருதுங்கும் போது லியோ 2 படத்தை வந்து விஜய் சார் வந்து ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் அவர் வந்து பாலிடிக்ஸுக்கு போயிட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் லியோ 1 படத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எல்சியோட கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம கமல் சார் மட்டும் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி மட்டும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ லியோவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் ட்ரக் டீலராக இருந்தவர் தான். ஸோ அந்த ஒரு ரீசனெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக வந்து லியோவோட செகண்ட் பார்ட் வந்து எல்சியூவில் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம விஜய் சாரே வந்து அடுத்த படம் இதுதான் நான் லாஸ்ட்டாக நடிக்க போகிற படம் ஹச்வினத்தோட படம் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுனால இப்போதைக்கு லியோ 2வோட அப்டேட் எதுவுமே கிடையாது. ஆனால் கைதி 2, ரோலக்ஸு, விக்ரம் 2 அது கூடயே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சில மூவியோட யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நம்மளோட லோகேஷ் கனகராஜோட ஸ்டோரி அதோட யூனிவர்ஸ் படி பார்த்துட்டிங்கன்னா 3 மூவிஸ் வந்து லைனப்பில் இருக்குது. அதாவது கைதி 2. ஸோ கைதி 1ல் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் சார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக வந்து ஆல்ரெடி நம்ம எல்சியோட யூனிவர்ஸில் இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்சியோட பிகினிங்கே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ட்ரக்ஸை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்ரம். ஸோ விக்ரம் மூவியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில், அப்புறம் வந்து பீஜோவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டில்லி அப்படின்னு சொல்லப்படுற கைதியில் வரக்கூடிய கார்த்தி சாரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு இன்டர் கனெக்டட் ஸ்டோரியாக வந்து அந்த இடத்துலையே நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் லியோ வந்துச்சு. ஆனால் லியோவோட பிரச்சனை என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பாட்டை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்ம விக்ரம் 2 வரைக்கும், அதாவது கைதி 2வில் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரோலக்ஸோட கேமியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா விக்ரம்லேயே வந்து அவர் கேரக்டர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரோலக்ஸோட கேமியோ வந்து அவருக்கும் நம்ம கார்த்திக்கும் என்ன லிங்க்கு அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு கைதி 2 இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா விக்ரம்கான லீடுமே இருக்கும். ஸோ விக்ரம் படத்தில் இருக்கக்கூடிய நம்ம பீஜோயாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த அமரா இருக்கட்டும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதில் லீடாக கொண்டு வந்துட்டு அது விக்ரமோட 1.5 தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மூவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கைதி 2 அப்படிங்கிறத விட விக்ரமோட 1.5 தான் அந்த ஒரு மூவி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ரோலக்ஸ் எப்படிப்பட்ட கேரக்டர், அவன் வந்து எப்படி ஒரு வில்லனாக மாறினா, ஒரு ட்ரக் டீலராக, ஒரு ட்ரக் மாஃபியாவோட லீடராக எப்படி மாறினார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவருடைய ஆரிஜின் ஸ்டோரியாக தான் வந்து ரோலக்ஸ் மூவி இருக்க போகுது. ஸோ இதுக்கடையில் பார்த்திங்கன்னா பென்ஸுமே வந்து எல்சியில் இருக்கிற காரணத்தினால பென்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ரோலக்ஸோட அந்த ஒரு லிங்க் அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என் கேம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஸ் ஓவர் மூவியாக ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய விக்ரம் சார், விக்ரம் மூவியில் வந்து நம்மளுடைய கமல் சார் இருக்க போகிறாரு. அவருடைய பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபாஃபான்னு சொல்லப்படுற ஃபகத் ஃபாசில் இருப்பார். ஸோ அது கூட பார்த்துட்டிங்கன்னா நரேன் இருப்பார். அது கூட பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் சார் இருப்பார். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லவங்களாம் ஒரு பக்கமும் அண்ட் கெட்டவங்களாம் லைக் வந்து நம்மளுடைய அர்ஜுன் தாஸாக இருக்கட்டும், ஸோ அப்புறம் வந்து நம்மளுடைய ரோலக்ஸ்
டாக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்து ஒரு மிகப்பெரிய கிராஸ் ஓவர் மூவியாக பார்த்தீங்கன்னா விக்ரம் 2 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா எல்சியூவோட ஒரு எண்டிங்காக ஒரு முடிவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவி இருக்க போகுது. ஸோ இந்த மூவிக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எல்சியூ பற்றின டெய்லி அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.